நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் ஏதாவது ஒரு பகுதியில் நமக்கு அது பயனுள்ளதாக அமைஞ்சிடும். அதை வேணாலும் நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியாது. ஸோ அந்த வழியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு முக்கியமான ஃபீச்சரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்துறது மூலிமா சின்ன சின்ன விஷயங்களை உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்த முடியும். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் உள்ள விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் ஒரே டயத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிடாது. எப்போல்லாம் நீங்கள் ஃபோனை பயன்படுத்துகிறீங்களோ அப்போல்லாம் அந்த உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த ஃபியூச்சர்ஸை நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் போயிட்டு நீங்கள் செட் பண்ணுறதுக்குள்ளேயும் உங்களுடைய டைம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் குறைக்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்குது ப்ளே ஸ்டோரில். ஸோ இந்த சின்ன சின்ன அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா ஈஸியாக அந்த வேலையை முடிச்சிட முடியும். ஸோ அந்த வழியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வால்யூம் ஸ்லைடர். ஸோ இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு என்னெல்லாம் பலன் தரப்போகுது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க முழுமையான அப்ளிகேஷன்களை போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது வால்யூம் ஸ்லைடர். இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் அலோவ் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டு சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் வால்யூம் ஸ்லைடர் இருக்குது, இது ஆஃபில் இருக்குது, இது எனேபிள் பண்ணுங்கள். அலோவ் கொடுத்துக்கோங்க, ஓகே கொடுங்க, மறுபடியும் பேக் போங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் வால்யூம் ஸ்லைடருக்குள்ளே நம்ம போயிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஸ்லைடர் இஸ் ஆனில் இருக்குது. இந்த மாதிரி ஆஃபில் இருந்தால் மறுபடியும் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்குது, 4 கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இதில் 6 இருக்குது. அதே மாதிரி 6 6 6. ஸோ 4 அதிகபட்சமாக 6 இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். இது பக்கத்தில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியன் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீ. லெஃப்ட் சைடில் உள்ளது மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதில் மீடியா, நோட்டிஃபிகேஷன், ரிங்கர், சிஸ்டம், பிரைட்னஸ், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ். அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நம்ம பேக்கில் போயிடுவோம். பேக்கில் போனதுக்கப்புறம் நான் ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ இதை இதோட வெளிச்சத்தை நான் குறைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, முன்னாடி நான் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வால்யூம் ஸ்லாட்டரில் ஒரு செட்டிங் நான் செட் பண்ணியிருந்தேன். பிரைட்னஸை செட் பண்ணி பிரைட்னஸை கூட்டுறது குறைக்கிறது எப்படிங்கிறத நான் செட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபோனோட லெஃப்ட் சைடில் ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் சைடு. ஸோ அந்த பகுதியில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீனில் என்ன செய்கிறேன், அழுத்தி பிடிச்சிட்டு கீழே அப்படி ஸ்வைப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு தெரியும், கூட்டுறது குறைக்கிறது தெரியும். பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 128 135 இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய ஃபோனோட வால்யூம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்க்ரீனில் நீங்கள் லைட்டாக அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும். பிரைட்னஸ் கூடும் குறையும், இந்த மாதிரி குறைச்சிக்கலாம். ஸோ அருமையான ஒரு ஃபியூச்சர் இந்த வால்யூம் ஸ்லைடரில் இருக்குது. ஸோ இது பிரைட்னஸ் மட்டும் இல்லை, நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இந்த வால்யூம் ஸ்லைடரை நீங்கள் பயன்படுத்தலாம். நான் இந்த மாதிரி ஸ்க்ரீனோட பிரைட்னஸை கூட்டுறது குறைக்கிறதுக்காக இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறேன். நீங்களும் உங்களுடைய ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் வரக்கூடிய அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃப்ரீ மற்றும் பெய்டு வெர்ஷன் அப்ளிகேஷன். ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸை நீங்கள் ஈஸியாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரக்கூடிய அப்ளிகேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.